தமிழகம் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் வரை நிலவி வந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி எதிர்பார்க்கப்பட்டபடி நகராமல் அதே இடத்திலே நிலவி வருகிறது. இதன் காரணமாகவும் மேலும் வரும் 15ஆம் தேதி தென் தமிழகம் முதல் தெற்கு அரபிக்கடல் வரை மேலும் ஒரு புதிய காற்று சுழற்சி உருவாகக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்ற காரணத்தினாலும் தமிழகத்தில் வரும் 15ஆம் தேதி முதல் மீண்டும் இடியுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகள் தென் தமிழகம், தென் கடலோரம், தென் உள் மாவட்ட பகுதிகளில் காணப்படுகிறது. ஆனால் இந்த மழையை பற்றியான ஆய்வுகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. முழுவதுமான நிலவரத்தை தற்போது தெரிவிக்க இயலாது. ஏனென்றால் தற்போதைய அமைப்பு என்பது விலகி சென்றாலும் அங்கேயேதான் நீடித்துக் கொண்டு தமிழகத்திற்கு ஒரு ஹை கிளவுட் என்கின்ற ஒரு அடர்ந்த வானிலையை கொடுத்து கொண்டிருக்கிறது. மழை இல்லாமல் ஆனால் மேகமூட்டமாக. தற்போது மேலும் ஒரு சுழற்சி 15ஆம் தேதி தென் தமிழகம் அருகே உருவாகி அரபிக்கடலில் நிலவ இருக்கின்ற காரணத்தினால் இந்த மழையை பொறுத்தவரையில இந்த 15ஆம் தேதியிலிருந்து வரக்கூடிய 21ஆம் தேதி வரை அந்த 5 தினங்கள் தமிழ்நாட்டுல எந்த அளவுக்கு பெரிய மழையை கொடுக்க போகிறது என்பது நம்ம இன்னைக்கு புள்ளி விவர அடிப்படையில இவ்வளவு சென்டிமீட்டர் அவ்வளவு சென்டிமீட்டர் சொல்ல முடியாது. ஆனால் தண்டர்ஸ்டோம்ஸ் அடிப்படையில பார்க்கும்போது ரொம்ப அதிகமான மழை இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. ஆனா அந்த மழையோடைய புள்ளி விவரமும் நம்மளுக்கு இன்னும் முழுவதுமா வரல. ஆக மொத்தத்துல இந்த 15ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி மழையை பொறுத்த வரைக்கும் அது இயற்கையோடைய அமைப்பு. அதில் நம்ம உள்ள புகுந்து நம்ம இவ்வளவுதான் பதிவாகும் அவ்வளவுதான் பதிவாகும் சொல்ல முடியாது. ஆனா மழைக்கான வாய்ப்புகள், இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் 15 முதல் 21ஆம் தேதி வரை காணப்படுவதாக தெரிகிறது. அதை பற்றி இன்னும் வரக்கூடிய மணி நேரங்கள அறிக்கைகள் வழங்கப்படும். நன்றி, வணக்கம்.